வணக்கம் நண்பர்களே. கோட் தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாட்டு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தாதுன்னா அதில் மைக்கு இருக்குது அப்படின்றனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் வந்து நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோம், பட் அந்தளவுக்கு மியூசிக் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை வந்து மிரட்டுகிறாரா விஜய் அப்படின்னு அது ஒரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு இடையில கோட் படத்தோட அந்த விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 34 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்களோட அந்த ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த பாடலை இன்னும் மேலே கொண்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த பாட்டு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கேட்கறதுக்கு அந்தளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். எனக்குமே இந்த பாட்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபி குத்து, வாரிசில் வந்து ரஞ்சிதமிய பாட்டு, அதுக்கப்புறம் லியோவில் வந்து நான் ரெடி தான் வரவா அப்படின்ற, ஏன்னா இந்த பாட்டுகளெல்லாம் இருந்த ஒரு வைப் இதில் வந்து இல்லை, மியூசிக் எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் என்னதான் மியூசிக் அந்தளவுக்கு இருந்தாலும் இது வந்து தளபதி கேரியரில் இது வந்து ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு இடத்த கண்டிப்பாக இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பாட்டு முதல் தடவை கேட்கும்போது அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கேட்க கேட்க இந்த பாட்டோட வைபும் சரி, பாட்டோட வரிகள், தளபதியோட ஒரு அரசியல் வாழ்க்கை தொடங்குறதுல இருந்து எப்படி இருக்க போது, எப்ப இது முடியுன்ற வரைக்கும் அந்த ஒரு பாட்டிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா தளபதியோட அந்த பாட்டு வரிகளை ஒவ்வொரு வரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி செதுக்கியிருக்காங்க, உண்மையாலுமே மற்ற கட்சிகளெல்லாம் வந்து அவர் மிரட்டி இருக்காரா, தன்னோட பார்ட்டியை எப்படி கொண்டு போக போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் வாங்க. பாட்டோட ஓப்பனிங்லேயே வந்து கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு வந்து தொடங்குது. ஸோ இந்த 2 வரிகளை வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நிறையா டீகோடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தளபதி அவர்கள் வந்து ஏற்கனவே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயம் இருக்குது. பார்ட்டி ஒன்று திறக்கட்டுமா, கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா அப்படின்னு தளபதி பாடுறாரு. ஆனால் ஆல்ரெடி அவர் ஏற்கனவே வந்து கட்சி தொடங்கிட்டாரு. அப்படி இருந்தும் ஏன் இந்த லிரிக் இப்போ வந்திருக்கு அப்படின்னா, இந்த பாட்டு வந்து தளபதி 68க்கு முன்னாடியே வந்து எழுதப்பட்ட பாடல். நம்ம கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து பூஜை போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாட்டு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் வரிகள் வந்து தொடங்கட்டுமா அப்படின்றது தளபதி ஆல்ரெடி தொடங்கி அடுத்த லெவலுக்கு வந்துட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வரிகளை வந்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரிகள் ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு அடுத்த வரிகள், இடி இடிச்சா என் வாய்ஸு தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸு தான் அப்படின்னு வந்து வருது. வெடி அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வெற்றி கொண்டாட்டம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து வெடி பயங்கரமாக வெடிப்பாங்க. ஸோ ஒரு கொண்டாட்டத்தோட வெளிப்பாடு தான் அந்த வெடி. ஸோ வரக்கூடிய தேர்தலில் வந்து தளபதியோட வாய்ஸ் வேற லெவலில் இருக்க போகுது, ஒரு முழக்கம் இருக்க போகுது. ஸோ கன்ஃபார்மாக நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்கே வெடிவெடிச்சாலும் அது எங்கள் வாய்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லா தொகுதிகளையும் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடண்டான ஒரு வரிகளாக இது தெரியுது. ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி யாரோட கூட்டணி வைப்பாரா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல இருந்து மைக் இருந்தது அப்படின்றதுனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சீமான் அவர்கள் வந்து ஒரு நல்ல நண்பர் தான் விஜய் அவர்களுக்கு. ஸோ கட்சி ரீதியாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சீமான் அவர்களுமே இதை வந்து சொல்லியிருக்காங்க, அது நடக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய வரிகள், குடிமக்காதான் என் கூட்டணி, பார்ட்டிக்கு வந்தா போக மாட்டேனி அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தளபதி வந்து யாரோட கூட்டணி வைக்க போறதில்ல அப்படிங்கிறதும் இதுல வந்து தெளிவாகவே தெரியுது. அதனால குடிமக்கள் மட்டும்தான் என்னோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா தளபதியோட ஒவ்வொரு மூவுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியா களத்துல இறங்குற மாதிரி தெரியல அவர் ஏன்னா அவர் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து வேற லெவல்ல இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
ஸோ தளபதி அவர்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படிங்கிறது இந்த ஒரு வரியில நமக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி ஒரு தடவை என் கட்சியில நீ சேர்ந்துட்ட அப்படின்னா எங்க கழகத்துல இணைஞ்சிட்டா அதை விட்டு நீ வந்து திருப்பி வெளியே போக மாட்ட. ஸோ நம்மளோட செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் சூடாக விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படின்னு வந்து வருது. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. சத்தம் பத்தாது விசில் போடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தளபதி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே சாப்பாடு, குருதியகம், வெளியகம் நிறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தாத இன்னும் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இன்னும் வேற லெவலில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் தான் வந்து ரசிகர்கள் கொடுத்துருக்காரு. குத்தம் பார்க்காம விசில் போடு அப்படின்னா, நீங்கள் வந்து இவன் இந்த கட்சி அவன் அந்த கட்சி, ஸோ இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாரையும் சமமாக நினச்சி யாருக்கிட்டையும் எந்த குத்தத்தையும் கண்டுபிடிக்காம நாம் வந்து முழு மனதோட எல்லாத்துக்கும் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரிகளும் இதில் தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் சூடாக விசில் போடு. ஸோ அதாவது பார்க்குற அத்தனை பேருமே வந்து நம்மளோட இணைஞ்சு பணியாற்றவோ, நம்ம கட்சியை வந்து பெருசாக நினைக்கணும் கழகத்தை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தளபதி அவர்கள் மனசில் இருக்குது. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கே நல்லது நடந்தாலும் அது வந்து நம்ம பசங்க செஞ்சதாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தளபதி ஃபேன்ஸ், தளபதி கழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அது வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம என்னென்னையோ வேட்டையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து டிராகன் வேட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், டிராகன்னா என்ன நமக்கு தெரியும். பட் டிராகன் வேட்டை விசில் போடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சா இருக்க போகுது அப்படிங்கிறதா வந்து கண்டிப்பா இது டிராகன் வேட்டை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் வேட்டை இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எவ்வளோ ஆண்டுகளா இருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியும். ஸோ இவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி எல்லாம் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இன்னொரு கட்சி புதுசாக உள்ள தேவைப்பட போறதில்லை. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் தளபதியும் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வராரு. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாததில்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் நிப்பாற்ற கேண்டிடேட் எல்லாமே பெரிய பரம்பரை பணக்காரனாவோ இல்லை வழி வழியா அரசியல் வாரிசாவோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, மதன் கௌரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாப்புல அண்ணாமலை அவர்களையும் சீமான் அவர்களையும். அண்ணாமலை இன்டர்வியூ எடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவரை வேற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க தப்பாலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆமா, மிரட்டலாம், பணம் கொடுத்து வாங்க பார்க்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இவங்களெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ டிராகன் வேட்டை அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, GOATக்கு விசில் போடு அப்படின்னும் லைன் இருக்கு. ஸோ அந்த GOAT கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதை நினச்சே உண்மையாலுமே வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதாவது பாடல் வரிகள் மட்டும்தான் இரட்டை அர்த்தமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா படத்தோட டைட்டிலே வந்து இரட்டை அர்த்தமாக தான் இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கவர்மெண்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ தளபதி ஃபியூச்சரில் எப்படி இருக்க போறாரு அப்படின்னு தெரியல. யாரையும் நம்ம சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. அதே நேரம் அரசியலும் சாதாரணமான விஷயம் கிடையாது, யாரை எப்படி வேணாலும் திருப்பி அடிக்கலாம். ஸோ தளபதிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு தரமான வரிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறந்தது வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு தான், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் காலை வாரி விட்டுக்கிட்டு வாழ்றதுக்காக இல்லை. ஸோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த வரிகள் அழுத்தமா சொல்லுது. மற்ற கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, ஆமாம், நம்மளை பார்க்கும்போது அடுத்தவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியணும். ஸோ நம்மளோட லைஃப் வாழ்க்கை அப்படி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய முடியலனால பரவாயில்ல,
உபத்திரம் கொடுக்காம அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் இருந்தாலே போதும். நம்மளை பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த வரியும் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்காரு மதன் கார்கே அவர்கள், சும்மா சொல்லக்கூடாது. அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா, எதிரி ஹார்ட்டோட ஸ்டீல் பண்ணிக்கோ, உண்மையில ஏன் கோபம் ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாலுமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஒரு லைன். அதாவது ஒருத்தனுக்கு நம்ம மேலே கோபம் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் யார் மேலே கோவப்பட போகிறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, நம்ம மேலே கோவப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ நீ வந்து முட்டாள்தனமாக அவன் கோவப்படுறானா, நீயும் கோவப்படாமல் அவன் கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தப்பு உன் மேலே இருந்தால் நீ ஃபீல் பண்ணிக்கோ, திருத்திக்கோ, அந்த விஷயம் அதோட சரியாயிரும் அப்படின்னா உண்மையாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இந்த லைன்லாம் சாதாரணமான ஒரு லைன் கிடையாது. ஏன்னா ஒரு எதிரி வந்து நம்மள கோவப்படுறானா, ஏன் கோவப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறது அப்படிங்கிற பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் பண்ணா இது கிட்டத்தட்ட எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், நல்ல மனிதர்கள் இருக்கும் வரையில. எல்லாத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் லைன் இது. அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, அப்பப்போ உன் லைஃபை டீல் பண்ணிக்கோ அப்படின்னு இருக்கு. இதுவுமே வந்து என்னப்பா இது கால் பண்ணு அப்படின்னு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து ஒவ்வொரு மனுஷனும் முன்னாடி வந்து நம்ம எதிரிக்கு நம்ம மேலே ஏன் கோபம் அப்படிங்கிறதுக்கான வரிகள் இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, உன் லைஃப்பை நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்னா உன்னோட மெமரியை ரீகால் பண்ணிக்கோ. உன் லைஃப்ல நீ கடந்து வந்த பாதை எங்கெங்கெல்லாம், என்னைக்கு நம்ம அந்த மாதிரி லைஃப்பை நம்ம திரும்பி பார்க்குறோமோ, நம்ம எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நமக்கே தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பெட்டரான லைஃப் ஃபியூச்சர் உண்டு. நமக்கு எந்த இடத்துல தப்பு பண்ணோம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி தெரியும் போது நம்ம மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ செல்ஃப் அனலைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என் லைஃப்பில் நான் தினம் தினம் பண்ணக்கூடிய ஒன்று தான் அது. ஸோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் இன்னுமே அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாதிரியான ஒரு வரிகள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வானம் ஓயாது, இந்த பூமி மாயாது, கடைசி சொட்டு உள்ளவரை இந்த பார்ட்டி ஓயாது. ஸோ இதுவுமே வந்து தளபதி அவர்களை வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவர் முழு நேர அரசியலுக்கு போகிறாரு, சினிமாவை விட்டு போகிறாரு அப்படின்னோடனே ஒரு சில இடங்களில் நிறைய மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. தளபதி இடத்தை யார் ஃபில் பண்ணுவா, தளபதி இடத்தை யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னும் போது ஒன்றும் கவலைப்படாத, 2 வருஷம் கழிச்சு வந்து அவரே வந்து ஃபில் பண்ணிக்குவாரு அப்படின்ற காமெடியா. அதாவது அரசியலை ஒன்றும் சாதிக்க முடியாது, திருப்பி வந்து சினிமாக்கே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய மீம்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சிரஞ்சீவியை சொன்னாங்க, அவரும் இதே மாதிரி தான் அரசியலுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் அதில் பெருசாக தாக்கு பிடிக்க முடியல, திரும்பி சினிமாவுக்கு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களும் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அந்த ஒரு பேச்சுக்கு ஒரு பதிலாக இந்த ஒரு விஷயம் இருந்தது. வானம் எப்படி ஓயாதோ, பூமி எப்படி எதுவும் ஆகாதோ, அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் யாராச்சும் ஒருத்தர் மிச்சம் இருந்தால் கூட அது வரையிலும் இந்த தளபதியோட அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு உண்மையாலுமே ஒரு மரண மாசான லைன். என்ன நடந்தாலும் சரி கடைசி வரைக்கும் இந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லைனை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவல். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லா காட்டுக்குள்ள குயிலுங்க பாட்டுத்தான் கேட்பதில்லை, கண்ணை கட்டும் கண்ணீரில் மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்லை அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்க நம்ம தமிழ்நாட்டு மக்களோட நிலைமையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கண்ணீரும் கம்மலையுமா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முட்டி வரைக்கும் குனிஞ்சு நம்மள்கிட்ட இங்கே ஓட்டு போட்டுருங்க, அங்கே ஓட்டு போட்டுருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து அவங்கள போய் பார்க்க போனீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு உரிமையாக நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னாலே வந்து ஏன்னா இங்கே வந்து ஓவரா சவுண்டு விடுற, யார் முன்னாடி பேசிட்டு இருக்க தெரியுமா, என்ன அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசுற, இப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும். ஒரு சாதாரண கவுன்சிலர்கிட்ட கூட நீங்க போய் நின்று உரிமையா பேசிட முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் குரலை வசனம், என்ன யார் ஏரியா தெரியுமா, எங்க வந்து சவுண்டு விடுற, யார் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா, என்ன அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசுற, இப்படியெல்லாம் இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இனிமேலும் அனுபவிக்க தான் போறோம். பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம வந்து அதை வெளியும் சொல்ல முடியாம, நம்ம மாற்றத்தை தேடியும் போக முடியாம
இப்படியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னும் இருந்துருக்கு. ஸோ அந்த ஒரு தமிழக மக்களோட நிலைமையை வந்து ரொம்ப தெளிவாக 2 லைன்ல நச்சுன்னு எழுதிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு, மாடர்ன் பிராண்டோன்னா டான் வாக்கு, மாற்றம் வேணும்னா கோ வால்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சனும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. ஏன்னா அவருமே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடல, ரொம்ப போராடி தான் வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல அந்த மைக்கேல் ஜாக்சனோட மூன் வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு வரி இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணும்னா கோ வால்க். ஸோ மாற்றம் வேணும் அப்படின்னு நீ நினைச்சின்னா வந்து உனக்கு இப்போ பிடிக்கல, எந்த கட்சியுமே உனக்கு பிடிக்கலன்னா நீ ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ உன் தலைவிதி நம்ம தலைவிதி அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் உட்காந்தா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா வந்து எழுந்து போ, கேள்வி கேளு, ஓட்டு போடு. ஸோ இப்படி நீ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். கோ வாக். நீ அடுத்த கட்ட நகர்ந்து நடந்தாதான் வந்து உன்னோட வாழ்க்கை மாறும். நீ சும்மா உட்காந்துருந்தா உன்னோட வாழ்க்கை மாறாது அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு தெளிவாக எடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இது சொல்நடையில அப்படின்னா வந்து இந்த பாடல் ஆசிரியரே வந்து சொல்லியிருந்தாரு, கோ அப்படின்னா வந்து அரசன் அப்படின்னு. ஸோ ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னா என்னை அரசனாக்கு, கோ வாக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. உண்மையாலுமே இந்த பாட்டு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்காகவே சும்மா அப்படியே செதுக்குன மாதிரி இருந்தது. தளபதியோட அரசியலுக்காகவே எழுதுன மாதிரி இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து தளபதியோட கட்சி பாடல் மாதிரி இருக்குன்னு. கட்சி பாடலாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இந்த படத்துக்கும் இந்த பாட்டும் சம்மந்தமே இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், தளபதி லைஃப்ல வந்து இந்த பாடல் ஒரு தவிர்க்க முடியாத பாடலாக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனிமேல் தளபதி நிறைய படங்கள் நடிக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் நான் அதிகபட்சம் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து தளபதியோட கெரியர்ல, அவரோட ஃபியூச்சர்ல அவரோட கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து ஒலிக்குதோ அங்கெல்லாம் இந்த பாட்டும் ஒலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உன் பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் மெயினா நமக்கு தெரியும். தளபதி வந்து இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்காரு, எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். அதுவே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி வெற்றியை தேடித்தர வாய்ப்பு, முழு வெற்றியை தேடித்தர முடியாது கண்டிப்பா, ஆனா ஒரு பாதி வெற்றியை தேடித்தர அந்த ஒரு ரசிகர்களே போதுமானவர்கள் தான். ஸோ முழு வெற்றியும் கண்டிப்பா தளபதி எடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது, தளபதியோட அரசியல் எப்படி இருக்க போகுது, இல்லை அனைத்து கட்சிகள் மாதிரி இந்த கட்சியும் வந்ததுக்கு அப்புறம் கொள்கை மாறப்போதா, இல்லை வேற என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தளபதி வருத்தம் வந்து நல்லது செஞ்சா நம்ம நாட்டு மக்களுக்கும் நல்லதுதான், நமக்கும் நல்லதுதான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.